இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, அந்த பிள்ளைகிட்ட பேசின மாதிரி பணத்தை கொடுத்துடலாமா? இல்லை, பணத்தை கொடுத்தா அது போயிருங்க, அப்புறம் அது நம்ம பக்கமே வராது. அவள் அக்கா கல்யாணம் நடக்கணும்னு தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கா. பேசாம பணத்தை கொடுத்துடலாம்னு. என்னடா கருத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன பண்ணோன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன கல்யாணம் பண்ணோன்னா கட்சி மாறிட்டியா? என்ன என்ன இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு எப்பவுமே நீங்க தானே அண்ணன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதானே செய்வேன். அவளுக்கு எப்போ பணத்தை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு தான் சொன்னேன், இவனுக்குலாம் இடம் கொடுக்காதுன்னு படிச்சு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க, நமக்கு புத்தி சொல்றான். என்னண்ணா அண்ணன்கிட்ட என்னென்னமோ சொல்றீங்க? என்ன எப்போவது அண்ணன் பேச்ச மீறி நடந்திருக்கேன்? நீங்க என்ன சொன்னாலும் சரியா தானே இருக்கும். வா, இதுதான் அண்ணன் சொன்ன அரண்மனை. அண்ணன்மா, நீ வாழ போற வசந்த மாளிகை இதான். எப்படி, நல்லா இருக்கா? ஹலோ, இடம் பிடிக்கலையா? வேற வழி இல்லை, இங்கதான் இருந்தாவும். எனக்கு பழகிடுச்சு, உனக்கும் போக போக பழகிடும். இது வேறையா? சரி, நீ ஒரு நிமிஷம் வெளியே இரு, நான் கிளீன் பண்ணிட்டு கூப்பிடுறேன். போ. பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. உனக்கு தெரியும்ல, நான் உனக்கு பொண்டாட்டியே வாடுறதுக்கு வரல. பாரு, திடீர்னு ஒரு எலி குறுக்க வந்துருச்சு, அதான் பதறி போய் மேல விழுந்துட்டேன். அது புரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. கேவலம், ஒரு எலி வந்ததுக்கா நீ இப்படி பயப்படுற? உன்னெல்லாம் பெரிய ரவுடின்னு சொல்றாங்க பாரு. ஏய், சும்மா ஓவராலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. திடீர்னு எலிய பார்த்தா டக்குன்னு ஷாக் ஆகாம, ஏய், கார் ஷெட்டுன்னா அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும், புரியுதா? ஐயோ, வந்தோனே பெண்ட நிமித்துறாளே. இவரு என்னால முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட கிளீன் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க. நின்றுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சேர்ல போய் உக்காந்துக்க. அப்புறம் பாத்ரூம் போனோன்னா அந்த பக்கம் பின்னால போகணும். எல்லாம் என் தலை இழுத்து. இப்ப எதுக்கு மாமா இவன் மேல இவ்ளோ அக்கறையா இருக்காரு? இத பாரு, மாமா கொஞ்சம் வெளியே வாங்க. இவ வேற வந்துட்டாளே. வாங்க மாமா. ஏ போனா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. என்ன இதெல்லாம்? யாரோ ஒரு பொண்ணை தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க.
இங்க பாரு, எனக்கு வேற வழி தெரியல. திடீர்னு கிருபா அண்ணன் தாலி கட்ட சொல்லிட்டாரு. அதான் நான் செஞ்சேன். மாமா சொன்னாருனா யாருக்கு வேணாலும் தாலி கட்டுவீங்களா? உங்களுக்காக நான் ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் அண்ணனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதில்ல. அதை நீ புரிஞ்சுக்கம்மா. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதா என்னோட வேலை. மாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. நானும் உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ! என்னாச்சு மாமா? அவளுக்கு வேற வேலையே இல்லை. இப்ப என்ன பண்ணி வச்சுட்டு கத்துறான்னு தெரியலையே. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி போ. ம் மாமா, பார்த்து பத்ரம் மாமா. ம் புரிஞ்சுக்கணும்னு. சரி போ. நீங்க முதல்ல போங்க. ஏய், பார்த்து உட்கார மாட்டியா? அறிவில்லை உனக்கு? வா எந்திரி. என்ன தொடாத. இந்த தொடர வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஏய், மேல விருப்பப்பட்டு யாரும் உன்னை தூக்க வரல. அதுக்குள்ள இப்படி கத்துற? இந்த சேர் உடைஞ்சிருக்குன்னு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? அந்த அறிவு இருந்திருந்தா யார் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருப்பியா? தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காத. ஏதோ கீழே விழுந்துட்டியன்னு பரிதாபப்பட்டு தூக்க வந்தா உன் பரிதாபத்தை என்கிட்ட காட்ட வேண்டாம். உன் அக்கறைலாம் எனக்கு தேவையில்ல. கீழே விழுந்த எனக்கு எழுந்திருக்க தெரியும். நான் ஏதோ பொம்பளைங்களை தொடறதுக்குன்னு அலையிற மாதிரி கத்திட்டு இருக்க. ஐயோ, உன் கூட பெரிய ரோதனையா போச்சு. எப்ப பார்த்தாலும் நெய்யி நெய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. என் கூட சண்டைக்கு வரணும்னு ஆசையா உனக்கு? இந்த பாரு, உன்கிட்ட சண்டை பொண்ணுன்னு தலையெழுத்த எனக்கு. நீ நடந்துக்கிறது அந்த மாதிரி இருக்கு. இங்க பாரு, தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணாத. சீக்கிரமா நல்ல மாதிரியான பேரை வாங்கு. அப்பதான் இங்கிருந்து அனுப்புவாங்க. மிச்ச பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. புரியுதா? நல்ல மாதிரினா எப்படி? உன் பொண்டாட்டியே நடந்துக்க சொல்றியா? ஏய், நான் உங்ககிட்ட அப்படி சொல்லவே இல்லை.